தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/4/2015 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 1:42 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, வீட்டிலே விளக்கேற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன. எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க அப்படின்னு. சில வீடுகளிலே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அது முடிந்து 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். பொதுவாக தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றணுமா. ஒளி இருந்தால் நமக்கு வழி கிடைக்கும். ஜோதிக்கு ஜோதி வழிபாடு என்பது வழக்கம். பொதுவாக தெய்வ அறைகளிலே நாம் விளக்கேற்றுகின்ற பொழுது ஒரு கோயில் வீடுன்னு இருக்குது, அல்லது வீட்டில் பூஜை அறைன்னு இருக்குது, அங்கே போய் நம்ம விளக்கேற்ற போகிறோம். இப்போ விளக்கேற்ற போகிற பொழுது முன்னோர்களெல்லாம், அதாவது நம்முடைய சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், வடக்கு பக்கம் உள்ள வாசல் கதவை அடைத்து விட்டு வா, வந்த பின்னாலே ஏற்று என்பார்கள். இப்போவும் கிராமப்புறங்களிலே பார்த்தால் முதியவர்கள் சொல்வார்கள், காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ விளக்கேற்ற போகும் பொழுது நீங்கள் வடக்கு பக்கம் உள்ள கதவை அடைத்து விட்டு வந்து விளக்கை ஏற்று என்பார்கள். ஏன் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சில ஐதீகங்கள் அந்த காலத்திலே கடைப்பிடித்து வந்தார்கள். அப்படி நாம் கடைப்பிடித்தால்தான் லட்சுமி கடாட்சம் வருமா. லட்சுமி வரும் வழியை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், அது செல்லும் வழியை அடைத்துவிட வேண்டும் என்பார்கள். பொதுவாக இந்த காலையிலே பிரம்ம முகூர்த்தம்னு இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 2 முறை விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்தம் என்பது என்னென்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏதோ அதிகாலையில் இருக்குது அப்படிம்பாங்க. சூரியன் உதிப்பதற்கு முன் 48 நிமிடங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று கருதப்படுகின்றது. அதே போல் சாயந்தரம் மாலையில் சூரியன் மறைகிறாரு. சூரியன் மறைந்த பின்னாலே ஒரு 48 நிமிடம் என்ன முகூர்த்தம் என்றால் கோதுளி முகூர்த்தம் என்று பெயர். காலையிலே உள்ள முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம், மாலையிலே உள்ள முகூர்த்தம் கோதுளி முகூர்த்தம். காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே 48 நிமிடம், மாலையிலே சூரியன் மறைந்ததற்கு பின்னாலே 48 நிமிடம். இந்த நிமிடங்களிலே எல்லாம் இதற்குள் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி விளக்கேற்றுகின்ற பொழுது காலையிலே விளக்கேற்றினால் கல்வி நன்றாக வரும் என்பார்கள். கல்வியறிவு வேண்டி வணங்குபவர்களெல்லாம் காலையிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே நேரத்திலே மாலையிலே விளக்கேற்றினால் செல்வ வளம் நமக்கு பெருகும். ஆகையினாலே தான் மாலை நேரத்திலே விளக்கேற்றுவது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்திலே மூளையிலே கல்வி பதியக்கூடிய ஆற்றல் அந்த செயல்படுகின்ற நேரம் இருக்குமா. மூளையில் இந்த நம்ம படிக்கிறதெல்லாம் பதிவாகக்கூடியதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி செயல்படுகின்ற நேரம் அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே கால்முகம் கழுவி விட்டு இதுபோன்று விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிட்டு விட்டு ஏதேனும் ஒரு ஓலைச்சுவடியோ அல்லது நமது பள்ளி பாடங்களையோ நம்முடைய கல்வியை நாம் கற்க முற்பட்டால் அது மனதிலே பதிவாகிவிடும். அதே நேரத்தில் மாலை நேரத்திலே இலக்குமி வருவதற்காக நாம் விளக்கேற்றி வழிபடுகின்றோம். அப்படி ஏற்றி வழிபடுகின்ற பொழுது விளக்குக்கு என்று ஒரு பாடல் படிக்க வேண்டும். விளக்கே திருவிளக்கே வேந்தன் கைவிளக்கே என்று ஒரு மிகப்பெரிய பாடல் இருக்கிறது. அந்த திருவிளக்கு பாடல் பல நூல்களிலே வந்திருக்கின்றன. அந்த பாடலை நீங்கள் படிக்க வேண்டும். சரி, அந்த பாடல் எங்களுக்கு படிக்க தெரியவில்லையே என்று சொல்பவர்கள் அந்த விளக்குக்கு அருகில் நின்று திருமகளை துதிக்க வேண்டும். திருமகள் துதி என்று பாடல்கள் இருக்கின்றன. ஒரு 4 வரி பாடலாவது படிக்க வேண்டும். அந்த பாடலும் படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் 8 இலக்குமியின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும். தனலட்சுமி, தானியலட்சுமி என்று அந்த 8 இலக்குமியின் பெயரையும் சொல்லி போற்றி போற்றி என்று சொல்லி விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டிலே செல்வம் நிலையாக தங்கும். என்றைக்கும் நீங்காதிரு என்று ஒரு வாசகம் இருக்கும். திருமகள் நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவளை போற்றி கொண்டாட வேண்டும். அதற்கு உரிய உபகரணமாக விளக்கு விளங்குகிறது. அந்த விளக்கை ஏற்றுங்கள், விடிவு காலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆசைப்பட்டவைகளை வாங்க யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ராசிநாதன் கொஞ்சம் இயக்கம் குறைவாக இருக்கின்றார். செவ்வாய் பலமிழந்திருக்கும் பொழுது எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு போவதை தவிர்த்து சமாதானமாக இருப்பது நல்லது. விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளுகின்ற நாள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. விஐபிக்கள் உங்களுக்கு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து கொடுக்கப் போகின்றார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, யோகங்கள் சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள்.
ராசிநாதன் வலிமை இழந்திருக்கிறார். அவரோடு கூட கேதுவும் இணைந்திருக்கிறார். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரித்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொது வாழ்வில் புகழ் கூடும் நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. வளர்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, வரங்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். இதுவரை இருந்த தளர்ச்சி இன்று மாறும். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைக்கு தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கும் என்று கூட இருப்பவர்களால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படப் போகின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலும் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். எனவே எதையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுவதுதான் நல்லது. வரவு காலை நேரத்தில் வந்தாலும் மாலை நேரத்தில் இருமடங்கு செலவாகலாம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். துலாம் ராசி நேயர்களே, தவறான அபிப்பிராயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் நாள். யாரை பற்றியேனும் தவறாக நினைத்திருப்பீர்கள். அதனால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாகன பழுது செலவுகள் உண்டு. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து சேரும் நாள். இன்றைக்கு செயல்பாடுகளிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. விஐபிக்களால் விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறப் போகின்றது. இடம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். இன்று பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்களால் வெகுமதி கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையப் போகிறது. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் எடுக்கப் போகின்றீர்கள். குறு பார்வை இருப்பதால் ஆபத்துகளை எல்லாம் விலக்கி நல்ல பலன்கள் உங்களுக்கு இல்லம் வந்து சேர இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டிலும் மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்புகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதனாலே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் உண்டு. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வாகன பழுது செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இல்லத்தில் உள்ள பூஜை அறையிலே நீங்கள் கிழமை ஞாயிறு என்பதால் சிவனை வைத்து வழிபாடு செய்யுங்கள். சிவபுராணம் படியுங்கள். நன்மைகள் ஏற்படும். மீனராசி நேயர்களே, இன்று பகல் 12:43 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே காலை நேரத்திலே கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்திலே சலசலப்பாக இருக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சேமிப்புகள் கரையப் போகின்றது. திட்டமிட்ட பயணங்களை திடீரென மாற்றி அமைக்கப் போகின்றீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் செலுத்துங்கள். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்களும் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.